நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரத்தின் வழியாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம நற்செய்தி நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நிலைநிறுத்துகிற தேவன் என்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நிலைநிறுத்துறதுனா ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல நம்ம விழுந்து போயிருக்கலாம், ஆண்டவர் ஒரு சில இடங்களில் நம்ம தோல்விகளையோ அவமானங்களையோ இல்லை நிந்தைகளையோ நம்ம சந்தித்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோட அவமானங்களை மாற்றி நம்மளுடைய நிந்தையை மாற்றி நம்மளுடைய நியாயத்தை நிலைப்படுத்தி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை இன்னைக்கு நிலைநிறுத்துவேன், நான் உன்னை நிலைநிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த நிலைநிறுத்துகிற தேவனை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, நிலைநிறுத்துறதுனா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம இழந்து போயிருக்கலாம், இல்லைன்னா அது விழுந்து போயிருக்கலாம். அதை தான் ஆண்டவர் மறுபடியும் நம்மளுக்கு நிலைநிறுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். எது விழுந்து போனது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தின் முன்பகுதி இப்படியாக சொல்கிறது: அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. இங்கே எது விழுந்து போனதுன்னு வசனம் சொல்லுகிறது? தாவீதின் கூடாரம் விழுந்து போயிற்று என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. தாவீதின் கூடாரம்னா என்னது? தாவீதோட சந்ததியில் வர்ற இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் தான் பாவத்தில் இங்கே விழுந்து போயிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்குறார், நான் அதை மறுபடியும் நான் திரும்ப எடுப்பிப்பேன். பாவத்தில் விழுந்து போகும்பொழுது ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு நம்ம விலகி போயிடுறோம். ஆண்டவருடைய கிருபைகளை அனுபவிக்க முடியாமல், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளுக்கு அநேக தடைகள் நம்மளுக்குள்ளாக வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு ஒன்று நான் மறுபடியும் நிலைநிறுத்துகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் பாவத்தில் விழுந்து போயிட்டேனே, நான் இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ஒரு நல்ல பேர் புகழோடு இருந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது பேர் அச்சு போகிற சூழ்நிலையில் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை என்னோடய குடும்பத்தில் நான் அவமானங்களை சகித்து கொண்டு இருக்கிறேனே, நிந்தே என்னை நெருக்கி ஏவுகிறதேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரம், உங்களுடைய கூடாரமும் இப்படியாக தாவீதின் கூடாரத்தை போல விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எடுப்பிப்பேன். நான் திரும்பவும் அதை எடுப்பித்து அதை அடுத்ததாக அந்த வசனத்தில் பார்த்தோன்னா, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, உங்களுக்கு என்னெல்லாம் அதில் அந்த அவமானத்தினால நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ, அந்த நிந்தையினால் நீங்கள் எந்த காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுபட்டு போயிடுச்சோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, அதில் என்னெல்லாம் நீங்கள் இது எனக்கு திருப்பி கிடைக்காது, இந்த விஷயம் எனக்கு மறுபடியும் என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியாதேன்னு சொல்லி நீங்கள் ஏங்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதையெல்லாம் நான் உனக்கு சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இன்னி முன் இருந்தது போலவே உன்னை என்ன செய்வேன்? உன்னை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த குறித்தும் நீங்கள் துயரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், வாக்கு கொடுக்குறார், நான் உன்னை நிலைநிறுத்துவேன், உன்னோட காரியங்கள் எல்லாத்தையும் நான் சீர்படுத்துவேன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். சரி, இந்த தாவீதின் கூடாரம் எதற்காக விழுந்து போனது? ஆண்டவர் இதை விழாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதின் வம்சத்தில் இயேசுவானவர் பிறக்கணும் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன் அது விழுந்து போக பண்ணணும்? ஆண்டவர் அதை முன்பாகவே எச்சரித்து அதை காத்திருக்கலாமேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அது 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது: தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னிருந்த நிலைமை ஆண்டவரோட சித்தத்தின்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற விதமாக அது இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார், செய்தது எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிறார். நான் மறுபடியும் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். முன்னிருந்த நிலைமையை பார்க்கில் இந்த நிலைமையில் இப்பொழுது நான் நிலைநிறுத்துவதில் நீ அநேக காரியங்களை நீ செய்வ, எனக்கு ஆண்டவருக்காக நீ செய்வ, இல்லை மற்ற அந்த புகழை
உங்களை பார்க்கலாம் அதிகமான உங்களுக்கு பேர் புகழை ஆண்டவர் உருவாக்கலாம். முற்றிலுமாக என்றைக்குமே அழியாத ஒரு பேரை உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் ஆண்டவர் எனக்கு செய்கிறார், ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் என்னோட கூடாரத்தை விலை பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இந்த நிந்தையை அனுமதித்திருக்கிறார், எனக்கு இந்த அவமானத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு 2வதே தருவார். 2வதாக ஆண்டவர் என்னை நிலைநிறுத்துவார், மறுபடியும் என்னோட பேரை பிரஸ்தாபமாக்குவார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பேரை நிலைநிறுத்துவார். அந்த வசனத்தில் வாசிக்கப்பட்டது போல பழுதாய் போனவைகளை ஆண்டவர் உங்களுக்கு சீர்படுத்தி, ஆண்டவர் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை விட உங்களுக்கு அதிகமாய் ஆண்டவர் உங்களை ஸ்தாபிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் எப்படி சீர்படுத்துகிறார், நம்மளுக்கு பழுதாய் போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுப்பித்து ஆண்டவர் நம்மளுடைய திறப்புகளை அடைத்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். முதலாவதாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதன் திறப்புகளை அடைத்து. முதலாவது அதில் விழுந்த ஓட்டைகள், அதனால் விழுந்த உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி அடுத்தது 3வதாக அதில் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை ஸ்தாபிப்பேன், அதுதான் நிலை நிறுத்துகிறது, ஒரு இடத்துல உங்களை நிரந்தரமாய் வைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்திலேயும் இதே காரியத்தை தான் அங்கே போடப்பட்டு இருக்குது. 17வது வசனத்தில், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனதை மறுபடியும் சீர்படுத்தி, ஆண்டவர் சொல்கிறார் மறுபடியும் உன்னை சீர்படுத்தி 2 தடவை ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவேன்னு சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்குறார். உறுதியான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார், உங்களை சீர்படுத்துவேன், மறுபடியுமாக சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல இருந்தது நீ செவ்வையாக இல்லை, ஆண்டவர் நம்மளுடைய பேர்னால் நம்மளுடைய ஞானத்தினாலே நம்மளுடைய அறிவுனாலே அந்த இடத்துல நம்ம பேரையும் புகழையும் சம்பாதிச்சிருக்கலாம், இல்லை நம்மளோட இதனால நம்ம நிறைய காரியங்களை செய்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதை செவ்வியான விதமாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவேன்னு சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறார். அதனால் முதல்ல நம்ம எதை பார்த்தோன்னா, எது விழுந்து போனது ஆண்டவர் எடுப்பிக்கிறார் என்று பார்த்தோம். தாவீதின் கூடாரம் விழுந்து போனது, அதை மறுபடியும் ஆண்டவர் எடுப்பித்து அதை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அடுத்து பார்த்தா எதற்காக விழுந்து போனோம், ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி மறுபடியுமாக உங்களை ரெண்டாவதானதை உங்களுக்கு ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வேன்னு சொன்னார். இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் அதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. ஆண்டவர் எதற்காக மறுபடியும் எடுப்பிக்கிறார், ஆண்டவர் விலப்பண்ணதோட நோக்கத்தை பார்த்தோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுன்று. மறுபடியும் ஏன் எடுப்பிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரும் அவரை தேடணும், அவரை விட்டு விலகிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், என்னை தேடணும், கர்த்தரை நம்ம தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை விலப்பண்ணி மறுபடியும் ஆண்டவரை நம்ம தேடுறதற்கு, ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நம்மளை சேர்த்து கொள்ளுகிறதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மளுக்கு அனுமதிக்கிறார். அடுத்ததாக பார்த்தோன்னா யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனம் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன். இந்த அதிகாரத்தில் நம்ம முதல்ல இருந்து பார்த்தோன்னா இங்கே என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை போகவிடு என்று பார்வோன் இடத்தில் சொல்லுகிறாங்க. இப்போ மோசே மூலமாக சொல்லுகிறார். அங்கே பார்வோனுடைய இருதயத்தையும் ஆண்டவரே கடினப்படுத்தி அங்கே கொள்ளை நோய்களை வர வைத்து அங்கே கொப்புளங்களை வர வைத்து ஆண்டவர் இந்த காரியங்களாம் செய்தாலும் பார்வோனுடைய இருதயத்தை மறுபடியுமாக கடினப்படுத்துகிறார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தான் அங்கே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வல்லமை அவங்க பார்க்கணும், ஆண்டவருடைய நாமத்தை அவங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டவர் இங்கே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்.
இங்கே வந்து மிச்ச காரியங்கள்லாம் ஆண்டவர் மித்த வாதைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் அவங்க மந்திரவாதிகளாக அந்த காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த கொப்பளங்களை வர பண்ணுகிறது இது எல்லாத்துலேயுமே அந்த மந்திரவாதிகளும் தோற்று போகிற ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க மேலேயும் இந்த கொப்பளங்கள் வருது, பற்கள் வருது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எதற்காக ஆண்டவர் மறுபடியும் நம்மளை நிலைநிறுத்துகிறாருன்னா, ஆண்டவரோட வல்லமையை நம்ம பார்க்கணும், ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து கொள்ளணுங்கிறதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் வந்து செய்கிறாங்க. முதலாவதாக நம்ம பார்த்தோம், எதற்கு ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்துகிறார், ஆண்டவரை நம்ம தேடணும் அப்படிங்கிறதற்காக. ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்க்கணும், பூமி எங்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபமாக்கணும். இந்த காரியத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், எல்லாருமே இந்த சம்பவங்களை அறிந்திருப்பாங்க. இது வந்து ஒரு சரித்திரமாகவே இருந்து கொண்டு இருக்குது. அப்படிங்கும்போது ஆண்டவருடைய வல்லமை, அந்த கொப்பளங்கள் அனுப்புறது, ஒரு சாம்பலை தூக்கி அவங்க வந்து வீசுகிறாங்க, எல்லார் மேலேயும் கொப்பளங்கள் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய வல்லமை இங்கே வந்து பிரஸ்தாபமாக்கப்படுகிறது. அதனால தான் முதலாவதாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை வந்து அவமானத்திற்குள்ளாகவும் நிந்தைக்குள்ளாகவும் ஆண்டவர் உங்களை வந்து அனுமதிக்கிறார். எதற்காக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர் மறுபடியும் உங்களை எடுப்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படணுங்கிறதற்காக ஆண்டவர் உங்களை மறுபடியும் நிலைநிறுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சரி, இப்போ முதலாவதாக நம்ம பார்த்தோம், தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. அது எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து நிலைநிறுத்துகிறார்னு பார்த்தோம். அடைத்து அதை சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் வந்து ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எதற்காக செய்கிறார், ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். ரெண்டாவதான நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய இருக்கிறதே ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் இது காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னு பார்த்தோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் நல்லா இருந்தேனே, எனக்கு திடீர்னு ஏன் இப்படி என்னோட வாழ்க்கையில் ஒரு இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் சந்திப்பேன் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோட நாமம் உன் மூலமாக மகிமைப்படணும், உன்னை நான் நிலைநிறுத்தணும், உனக்கு என்னை பற்றின என்ன நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை தேடணும், இதற்காக தான் உன்னோடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட இடைப்படுகிறார். அதனால் ஆண்டவரே உங்களை சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தில் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போலவும், அப்போஸ்தலர் நடபடிகளில் 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நம்ம என்ன காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோன்னா, ஆண்டவர் எதையெல்லாம் நிலைநிறுத்துகிறார், நம்ம வாழ்க்கையிலேயும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மளை நிலைநிறுத்துக்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதாக ரூத் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 10ஆவது வசனத்தில், இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபி ஸ்திரீயாகிய ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். இங்கே ஆண்டவர் எதற்காக அவங்களை மறுபடியும் நிலைநிறுத்துவேன்னு சொல்லுகிறார், உங்களுடைய பேரை ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்காக, உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு மறுபடியும் உங்களை நிலைநிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இங்கே இந்த மோவாப் ஸ்திரீயாகிய இந்த ரூத் அவள் வந்து மோவாப் தேசத்தை சார்ந்தவள். ஆனால் இந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம், மக்லோனுக்கு அவள் மனைவியாக ஏற்படுத்தப்படுகிறாள் அங்கே. ஆனால் வந்து அவங்களோட கணவன் இறந்து போயிடுறாங்க, அவங்களோட மாமனார் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அவரோட மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னோட தகப்பன் வீட்டிற்கு போயிடுன்னு சொல்லும் பொழுது இவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய தேவன் தான் என் தேவன், உங்கள் ஜனம்தான் என் ஜனம் என்று அவங்க வந்து சொல்லி இங்கே வர்றாங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் அதில் 16ஆவது வசனம் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த வசனத்தில் அவங்க வந்து ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஜனம்தான் என் ஜனம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய
நகோமி கூடயே அவங்களுடைய மாமியாராகிய நகோமி கூடயே வர்றாங்க. அப்பொழுது தான் அந்த குடும்பத்தை ஆண்டவர் வந்து இவ்விதமாக போவாஸ் மூலமாக போவாஸையும் ரூத்தையும் ஆண்டவர் இணைத்து அங்கே வந்து நகோமுடைய சந்ததியும் அந்த மக்லோனுடைய சந்ததியும் அழிந்து போகாதபடிக்கு அவங்களுடைய பேரை நிலைநிறுத்துகிறதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் அவங்களுக்கு அனுமதிக்கிறார். அவங்க வாழ்க்கையில் அவங்க எல்லாத்தையும் இழந்து போயிருந்தாங்க. நகோமி அவங்களுடைய கணவர் அவங்களுடைய 2 மகன்களை இழந்திருந்தாங்க. ஆனாலும் அவங்கள மறுபடியும் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய பேரை நிலைநிறுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தோன்னா சங்கீதம் 99ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனம் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய நியாயம் எடுப்பட்டு போனதா? நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் நீங்கள் ஒன்றுமே செய்யாத காரியங்களுக்காக நீங்கள் தண்டனைகள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக அநியாயமாக நீங்கள் வந்து பழிகளை சாட்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார், உங்களுடைய நியாயத்தை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். ஏன்னா தேவன் வந்து எதை நிலைநிறுத்துகிறார்? நியாயத்தை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். நீர் அந்த வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? ஆண்டவர் வந்து என்றைக்குமே பொய்க்கு ஆண்டவர் வந்து உடனடியாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நியாயமும் நீதியும் செய்கிற தேவன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீதியையும் நியாயத்தையும் செய்து மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். வேலை பார்க்குற இடங்களில் இதனால் நீங்கள் அவமானங்களையும் நிந்தைகளையும் உங்கள் நியாயம் எடுப்பட்டு போனதுனால அந்த வேலையும் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நியாயத்தை நான் நிலைநிறுத்துவேன். நீங்கள் மனிதர்களை தேடி போகாமல் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்தில் அப்போ உங்கள் சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் நியாயத்தையும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம், ரூத்தோடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் நியாயத்தை அவருடைய பேரை நிலைநிறுத்துகிறவராக இருந்தார். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நியாயத்தை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தோன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். நிறைய குடும்பங்கள் இப்படி தான் விவேகம் இல்லாமல் அவங்களோட ஞானம் இல்லாமல் அந்த இடிந்து போகிறதாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். உங்களுடைய வீடு இன்றைக்கும் இடிந்து போகிற சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு இருக்கா? என் குடும்பமே அழிஞ்சிரும் போலையே, இந்த வேலை இல்லாததுனாலையோ இல்லை கடன்னாலேயோ எதுனாலையோ என்னோடய குடும்பம் இனிமேல் இருக்காது, நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள போகிறோம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விவேகத்தை கொடுத்து உன்னுடைய வீட்டை நான் நிலைநிற்க பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களோட அவமானத்தின் பாதையில் ஆண்டவருக்கு துதி செய்து ஆண்டவரை உங்கள் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பேரை நிலைநிறுத்துவார், உங்களுடைய நியாயத்தை நிலைநிறுத்துவார். அதே போல் உங்களுடைய விவேகத்தையும் ஆண்டவர் நிலைநிறுத்தி உங்கள் வீட்டையும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். அதனால் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? அப்போ இந்த நேரத்திலையும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பேரையும் எங்கள் நியாயத்தையும் நீங்கள் நிலைநிறுத்துவேன்றைக்கு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய அடைத்து போன காரியங்களை அடைத்து அதை சீர்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துவேன் இன்றைக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கும் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நிலைநிறுத்துங்க. எந்த சூழ்நிலையில் இசப்பா அவங்க அவமானங்களையும் துக்கங்களையும் சகித்து கொண்டு இருக்கிறாங்களோ, எது என்னோடய வாழ்க்கையில் இழந்து போயிட்டேன்னு என்னோட அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியங்களை அவங்களுக்கு நிலைநிறுத்தி இசப்பா அவங்கள நீங்கள் உயர்த்தி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இருந்த இடங்கள்ல மறுபடியுமாக அவங்க நிலையாய் நிற்க பண்ணுகிறதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உங்களுடைய சித்தத்தின்படி இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் என்னை தேடும்படியாக இந்த பாதையை எனக்கு அனுமதித்திருக்கிறாருங்கிறத இன்றைக்கு அவங்க அறிந்தே இசப்பா அவங்க சமூகத்தில் அவங்க அர்ப்பணிக்கிறதற்கு என் தேவன் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் அவங்களோட கடன் பிரச்சனைகள் அவங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்கள் மாற்றி இசப்பா அவங்க பேரை அவங்க குடும்பத்தையும் அவங்களோட விவேகத்தையும் நீங்கள் நிலைநிறுத்த பண்ணும்படியாக அவங்க சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.